ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், படித்ததில் பிடித்த கதை. கம்பளிப்புழு ஒன்று மிக அவசரமாக ஊர்ந்து போய் கொண்டிருந்தது. 100 கால்களுடன் சரசரவென்று ஊர்ந்து செல்லும் அந்த புழுவை பார்த்த ஒரு தவளை மிகவும் வியப்படைந்தது. புழுவாரே, ஒரு நிமிடம் எனக்காக நிற்க முடியுமா? புழு நின்றது. என்ன விஷயம்? தலையை நிமித்தி கேட்டது. நான் ஒரு ஆராய்ச்சியாளன். நீண்ட நாட்களாகவே எனக்கு ஒரு வியப்பு. 4 கால்களை வைத்து நடப்பதற்கே நாங்கள் திண்டாடுகிறோம். எப்படியோ குதித்து சமாளிக்கிறோம். 2 கால்களை வைத்திருக்கும் மனிதர்கள் கூட சில வேளைகளில் நடை தடுமாறுகிறார்கள். நீங்களோ 100 கால்களை வைத்திருந்தும் கொஞ்சமும் தடுமாறாமல் சர்வ அலட்சியமாய் சமாளிக்கிறீர்கள். அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகிறது? அது என்னவோ எனக்கு இயல்பாகவே முடிகிறது. 100 கால்கள் இருப்பதால் சிரமம் ஏதும் இருப்பதாக நான் உணரவில்லை. புழு கூச்சத்துடன் நெளிந்து மிக அடக்கமாய் பதில் சொன்னது. அதுதான் எப்படி என்பதை கொஞ்சம் விளக்கி சொன்னீர்கள் என்றால் நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து டாக்டர் பட்டம் வாங்கி விடுவேன் என்றது தவளை. அதை எப்படி விளக்குவது? புழு குழப்பத்துடன் இழுத்தது. வேறொன்றுமில்லை. முதலில் எந்தெந்த காலை நகர்த்துகிறீர்கள், இரண்டாவது எந்தெந்த காலை அசைக்கிறீர்கள், இப்படி வரிசையாய் விளக்கினால் போதும். புழுவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அடே அப்பா, நாம் நடக்கும் நடை ஆராய்ச்சி செய்யும் அளவுக்கு பெரிய விஷயம் என்பது இத்தனை நாள் தெரியாமல் போச்சே. சரி, நல்ல வாய்ப்பு, விலக்கிவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து விளக்கத் தொடங்கியது. முதலில் இந்த 4 கால்களை, இல்லை அந்த 4 கால்களை, இல்லை கடைசி 4 கால்களை என்று ஆரம்பித்து விளக்க முடியாமல் திணறியது, திண்டாடியது. விளக்க ஆரம்பித்த பிறகு கால்களை எடுத்து வைப்பதே அதற்கு சிரமமாய் தெரிந்தது. வேர்த்து கொட்டியது. நடையே மறந்துவிடும் அளவுக்கு குழப்பமாகிவிட்டது. முடிவில் தவளையாரை பார்த்து கும்பிட்டது. ஐயா, ஆளை விடும். நீர் கேட்காமல் இருக்கும் வரை என் பாட்டுக்கு இயல்பாய் நடந்து கொண்டிருந்தேன். நீர் கேட்கிறீர் என்பதற்காக நான் விளக்கப் போக எனக்கு நடையே மறந்துவிடும் போல் தெரிகிறது. உமக்கு கோடி புண்ணியம். எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? எனக்கு பின்னால் 1000 கால் புழு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அதனிடம் சென்று நீ எப்படி நடக்கிறாய் 1000 கால்களை வைத்து என்று கேட்டுவிடாதீர்கள். பாவம், அதனால் சமாளிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சரசரவென ஊர்ந்து தன் வழியே சென்றது.